தனுசு ராசி பூராட நட்சத்திரம். இது ஒரு சுக்கிரனுடைய நட்சத்திரம். தசா புத்தி காலங்கள் பார்த்தீங்கன்னா 20 வருட காலங்கள். ஆனால் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 10 வருடங்களை எடுத்துக்கிறேன். சூரிய திசை ஒரு 6 வருஷம், மொத்தம் 16 வருஷம். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் எவ்வளோ தசா இருப்பு இருக்குன்னு பார்த்துட்டு அதோட சூரிய திசை சந்திர திசையெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சூரிய திசை 6 வருஷம், சந்திர திசை ஒரு 10 வருஷம். என்னோட கால்குலேஷனுக்கு 10 + 6 + 10 மொத்தம் 26 வருஷத்தை எடுத்துக்கிறேன். சரிங்களா? 26 வருடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனுசு ராசி பூராட நட்சத்திரத்துக்கு முதல் சுற்று சனி அப்படிங்கிறது வேலை செய்யும். இந்த நேரத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மந்த நிலை ஏற்படலாம், இல்லை கல்வியில் தடைகள் ஏற்படலாம். ஏதோ ஒரு ரூபத்தில் பள்ளி மாணவர்களுக்கோ கல்லூரி மாணவர்களுக்கோ அது கண்டிப்பாக கொடுத்துருக்கும். இப்போது அதுலேருந்து மீண்டு வரப்போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் சொல்லணும். உங்களுடைய பேச்சுக்கு நான் படிக்கிறேன், நல்ல மார்க் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற வார்த்தை அளவில் உள்ள விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக 2ஆம் இடத்து சனி நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருந்திருக்கலாம். உங்கள் வாக்கை உங்களுடைய சொல்ல மதிக்காத நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. அதே மாதிரி சுகஸ்தானத்துலேயும் சனி பார்க்கறதுனால ஏதோ கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பயன் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உணர்ந்திருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் தாயாருடைய வாக்குவாதங்களில் ஈடுபட்டு குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத போக்கு, குடும்பத்தை விட்ட பிரிவு, தாயை விட்டு பிரிவு, இல்லை தாய்க்கு ஆரோக்கிய கேடு, தாய்க்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அதே மாதிரி தந்தையார் இப்போ சூரிய திசையிலே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 16, 10, 11 வயசுக்கு மேலே சூரிய திசையிலே இருக்கீங்கன்னா இந்த 7.5 சனி அவ்வளோ சாதாரணமாக விடாது. சூரிய திசையிலும் சந்திர திசையிலும் ஒரு வழியாக வறுத்து எடுத்துருக்கோன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நஷ்டங்களை இந்த 7.5 வருட காலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வாகனத்தில் விபத்து, வண்டி வாகனத்தில் விபத்து அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்போது அது எப்படி மாறப்போகுது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனத்துலேருந்து ஒரு சில விஷயங்கள்லேருந்து மாறுபட்டு இப்போ உஷாராக ஆகக்கூடிய நிலைமை, எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நிலைமையில் வந்திருப்பீங்க. இந்த 4ஆம் பார்வையிலேருந்து விலகி 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால, 5ஆம் பார்வையாக இப்போ உள்ளதுனால இந்த 4ஆம் இடத்துக்கார வண்டி வாகனத்தில் உள்ள விபத்துகள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் இப்போது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே மாதிரி ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது 8ஆம் இடத்து சனியை பார்க்கும்போது முன்னாடி இருக்கும்போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் லைஃப்பில் இப்போது நடந்து முடிஞ்ச விஷயங்களில் 7.5ல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நம்பி கொடுத்த காசு திரும்பி வந்திருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். கவர்மெண்ட் வேலைக்காக பண்ணியிருந்தேங்க, கவர்மெண்ட் வேலைக்காக காசு கொடுத்து ஏமாந்துட்டேங்க, ஒருத்தவங்ககிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டேங்க, நிறைய பணத்தை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் அளந்துட்டேங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த ஜாதகக்காரங்களுக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்து சனி பார்க்கும்போது லாபத்தை கொடுக்கக்கூடிய, இந்த தொழிலில் லாபத்தை கொடுக்கக்கூடிய, அவங்களை புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அந்த தொழிலில் லாபமே இல்லாத நிலைமையெல்லாம் வந்திருக்கும். குரோத் கண்டிஷன்லேயே இருந்திருக்கும். அதில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றது கொஞ்சம் குழப்பமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி இந்த 4, 8, 11 பாவகத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இதில் சூரிய சந்திர திசையை மட்டும் மீட் அவுட் பண்ணும்போது பிறக்கும் போது நல்லா பிறந்திருப்பீங்க, எல்லா விஷயங்களும் சௌகரியங்களும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்லது நடந்திருக்கும். சூரிய சந்திர திசையை மீட் அவுட் பண்ணும்போது தான் எல்லா பிரச்சனையும் வந்திருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா இதில் 50% உங்கள் அம்மா அப்பாவுக்கும், மீதி 50% உங்களுக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். இது ஒரு 16 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு எல்லாம் நேரடியாகவே தாக்கியிருக்கும். நேரடியாகவே உங்களுக்கு 100% பிரச்சனையை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் இந்த 7.5 சனி. அடுத்தது செவ்வாய் திசை 26 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும். இந்த செவ்வாய் திசை அப்படிங்கிறது ஒரு பாதிப்புகளை 7.5 சனியில் கொடுத்துருக்கும். எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அறுவை சிகிச்சை, இல்லை விபத்துக்கு ஏற்பட்டுக்கிற காயங்கள், இல்லை ஒரு சில கடினமான ஒரு அறுவை சிகிச்சைகள் போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஆனால் இந்த செவ்வாய் திசையில் அதெல்லாம் மாறப்போகுது. 3ஆம் இடத்துக்கு வருகின்ற இந்த தைரியமும் வீரியத்திலையும் இருக்கக்கூடிய இடத்துல வர்றது இளைய சகோதர வழியில் மட்டும் நீங்கள் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க வழியில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்.
அதே மாதிரி வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் வாரி கொடுக்க போகுது. அதில் எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்துலேருந்து நகர்ந்த 5ஆம் பார்வையை பார்க்கறதுனால, 5ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வீடு மனை யோகம் வண்டி அப்படிங்கிறதுல புதுசு புதுசாக அமைஞ்சிரும். வண்டி வாங்கினாலும் புதுசாக வாங்குவீங்க. அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா, ஃப்ளாட் வச்சுருந்தீங்கன்னா வீடை கட்டிடுவீங்க. ஃப்ளாட்டு சில பேர் வாங்கிடுவீங்க. சில பேர் சகோதர வழியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். மூத்த சகோதரர் வழியில் நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். மூத்த சகோதர சகோதரி வழியில் நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். இளைய சகோதர வழியில் தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 4ஆம் இடத்துலேருந்து நகர்ந்து 5ஆம் இடத்துக்கு வரும்போது எல்லா வகையிலுமே உங்களுக்கு சொஃபிஸ்டிகேட்டட் அண்ட் லக்ஸூரியஸ் லைஃப் கிடைக்க போகுது. அது ஒரு நல்ல விஷயம். வண்டி வாகனம், தாயாரோட உடல்நிலையில் ரொம்ப நல்ல பாதுகாப்பு இருக்கும். அந்த ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அதே மாதிரி 8ஆம் பாவகத்திலேருந்து 9ஆம் பாவத்தை பார்வையிடும் போது உங்களுக்கு மாங்கல்யத்தினால் சில எதிர்பாலினர் மாற்றுப்பாலினத்தினால் வருகின்ற அந்த பிரச்சனை எல்லாம் விலக போகுது. கொடுக்கல் வாங்கலில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் இப்போ தீர்ந்து உங்களுடைய காசு பணம் உங்களுக்கே திரும்பி வரப்போகுது. முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துலேருந்து விலகி 12ஆம் இடத்துக்கு வரும்போது மூத்த சகோதர சகோதரி வழியில் இருந்த பிரச்சனைகள் யாவும் தீர்ந்து சுமூக நிலைக்கு வரக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது செவ்வாய் திசையில் நடக்கும். அடுத்தது ராகு திசை 33 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும். இந்த ராகு திசையானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போது முழுசாக தெரியும். ஆனால் இது ஒரு சர்ப்ப கிரக திசை அப்படிங்கிறதுனால மேக்சிமம் பர்சனுக்கு 6, 8, 12 மறையாமல் இருக்கிறது. 6 கூட மறைஞ்சிடலாம், 8, 12 மறையும் போது துன்பத்தை கொடுக்கும். அந்த 6ங்கிறதுக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்குது. அது என்ன பாவகம், எந்த குடும்பம், எந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன காரகத்துவத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இந்த ராகு பொதுவாகவே நன்மை செய்யாத திசையாக இருந்தாலும் 7.5 சனியில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்புங்கிற மாதிரியே தெரியாது. நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் பின்னாடி தான் தெரியாது பிரச்சனைன்ட்டு. மாற்றுப்பாலினத்தினரும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இது பொதுவாகவே நடக்கும். அதே மாதிரி மது மாது போதை அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல இந்த நேரத்தில் நிறைய பிரம்மாண்டமாக யோசித்து இழந்திருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகு இருக்குது. 8, 12 ராகு இருந்ததுனாலே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால ராகு நல்ல இடத்துல 11ஆம் இடத்துல அப்படிலாம் இருக்கும்போது ஒரு பெரிய கெடுதல்கள் நடக்காது லாபஸ்தானத்தில். இந்த மாதிரி சில விதிவிலக்குகள் ராகு திசைக்கு இருக்குது. இந்த ராகு திசையை பற்றி முழுவதுமாக நீங்கள் தெரிந்து கொள்ளணுன்னா ராகு திசையை பற்றி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. அது எந்த பாகத்தில் இருக்குதுங்கிறது பார்த்துக்கோங்க. இல்லை அதுக்கு மீறி ஏதாவது கேள்விகள் இருந்தது ஜோதிட ஆலோசனைக்கு என்னுடைய தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளலாம். குரு திசை 51 வயசுலேருந்து 67 வயசு வரைக்கும். இந்த குரு திசையில் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சுபிட்சமான சுபகாரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது. எல்லா வகையிலும் வெற்றியை நோக்கியே செல்வீர்கள். ஆனால் குரு நீசமோ வக்ரமோ இல்லை அஸ்தங்கமோ இல்லை குரு அசுப கிரகங்களுடன் சேரும் போதோ நற்பலன்களை தர முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அடுத்தது சனி திசை 67 வயசுலேருந்து 86 வயசு வரைக்கும். இந்த சனி திசை ஒருவருக்கு நன்மையை பண்ணுமா அப்படின்னா, துலாம் லக்னம் ரிஷப லக்னத்துக்கு நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லது பண்ணும். மற்ற லக்னக்காரங்களுக்கு நல்லது பண்ணாது. தனுசு ராசிக்கு குரு வீடாக இருக்கிறதுனால சனியானவர் சம கிரகம் தான். இந்த சனி எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறாரோ அந்தபடி பலன் கொடுப்பார். ஆனால் சனி திசையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அனைத்து வகையிலுமே எச்சரிக்கையும் கவனமும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த சனி திசையை சொல்லலாம். சனி திசை யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அவங்களுடைய ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணி உங்கள் முழு விவரத்தை தெரிந்து வழிபாடு பரிகாரங்கள் செஞ்சுக்கிங்க. அதுதான் ரொம்ப நன்மையை கொடுக்கும். அடுத்தது புதன் திசை 56 வயசுலேருந்து 103 வயசு வரைக்கும். புதன் அஸ்தங்கமாகாமலோ மறையாமலோ இருந்தால் அந்த திசையானது முழுமையாக நன்மையை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லலாம். நல்ல உங்களுடைய மகன் மகளுக்கு நல்ல ஒரு வரன், அப்புறம் நல்ல படிப்பு மூலியமாக நல்ல வேலைகள் அப்படிங்கிறதெல்லாம் நன்மை அடைக்கும். தொழில் புரிகிறவங்க இதெல்லாம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு ஸ்டேட்டஸ்க்கு வருவாங்க. நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் தனுசுக்கு பெரிய புதன் திசை நன்மை செய்யாது, இருந்தாலும் ஒரு சில சனி திசை மாதிரி புதன் திசை இருக்காது அப்படிங்கிறதுல ஒரு நிம்மதியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் எந்த ஒரு தொழிலோ விஷயங்களை ஆரம்பிக்கும் போது பணம், பொருள், பெயர், புகழ் அப்படிங்கிறது 6 மாதத்துக்குள்ளேயே நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல விஷயம். இதை பயன்படுத்துபவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது மாற்று கருத்துக்கு இடமல்ல. அதே மாதிரி வழிபாடுகளாக நீங்கள் சனி பயிற்சி அன்றைக்கு தலையில் எண்ணெய் வைத்து குளித்து பக்கத்தில் இருக்க சிவபெருமான் கோயிலுக்கோ சனீஸ்வரன் கோயிலுக்கோ சென்று ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணிட்டு புது துணி மாற்றிட்டு போங்க. ரொம்ப நன்மையை நடக்கும். நல்ல ஒரு புது வாழ்க்கை உருவாகும். புது விஷயங்கள் நடக்கும். பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி இருக்கும். குலதெய்வத்தையும் வணங்குங்கள். தொடர்ந்து இந்த தனுசு ராசிக்காரங்க பூராட நட்சத்திரம் அனைத்து ஐஸ்வர்யங்களும் அவங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.